கப்பி ப்ரீடிங் நெட் செப்ரேட்டர், பேரண்ட்டோட செப்ரேட் பண்ணுறது. சும்மா நார்மலாக ஒரு சும்மா ஹேண்ட்மேட் தான் இது. இந்த கார்னர்ஸ்லாம் ஜிப்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம். எதுக்கு இந்த ஷேப் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ட்ரம்மில் வச்சுருக்கனால ட்ரம்மோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இதில் அழகாக அட்டாச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். பேஸில் ஃபுல்லாக இந்த டைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக்கல் டைஸு. இது என்னடா இது அப்படின்னு கேட்குறீங்களா? இது ட்ரம்லேருந்து நம்ம இதை கீழே வெயிட்டில் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதை மாட்டி விட்ருக்கோம். ஃபைனல் இது எப்படி செட் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன் டைஸ்லாம் கட் பண்ணல, ஒன்றும் நீட்டாக இருக்குமான்னு கேட்கலாம். டைஸ் கட் பண்ணாமல் இருந்தோம்னா அதில் வந்து அந்த ஆல்கேஸ் உட்காந்து அந்த குட்டிங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அதில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் அதுங்க பிறந்தனே சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். சணல் கயிறு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ தட் அதில் ஆல்கே ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரம்மில் தான் நம்ம அதை செட் பண்ண போகிறோம். இது நம்மளோட கப்பி செட்டப். அந்த நெட்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு பாருங்கள். ஸோ இது கீழே உள்ள போகாத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபாஸ்ட்னர் மாதிரி போட்டு ஒட்டியாச்சு, சலோட்டை போட்டு ஒட்டியாச்சு. ஸோ இதுதான் அவரோட செட்டப். இதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரீடிங் ஃபீமேல் கப்பீஸை உள்ள விடணும். ஸோ இந்த குட்டீஸ் ஏதாவது போட்டுச்சு அப்படின்னா இதெல்லாம் வெளியே வந்து இங்கே மேய்ஞ்சிட்ருக்கோம். நம்ம அப்படியே பிடிச்சிடலாம். இல்லாட்டினா மறுபடியும் திருப்பி அம்மாட்ட போய் அம்மாவுக்கு இரையாகிடும். அது ப்ராஜெக்ட் லைட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு. விட்ட பேரண்ட்டு ஃபீமேலும் காணோம், அதுவும் வெளியே சுற்றிட்டுருக்குது. கூண்டை விட்டு வெளியே வந்துருச்சு.